ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே 4வது அதிகாரம் முதல் துவக்கத்திலே நாம் பார்க்கிறதான காயின் பொல்லாங்கானால் உண்டானவன் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. 1 யோவானின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 12வது வசனத்தை நாம் பார்க்கும்போது, பொல்லாங்கானால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம். எது நிமித்தம் அவனை கொலை செய்தான்? அவனுடைய கிரியைகள் நீதி உள்ளவைகளும் தன்னுடைய கிரியைகள் பொல்லாதவைகளுமாய் இருந்தபடியினால் தானே என்று சொல்லி அங்கு கர்த்தருடைய வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அது என்ன அவனுடைய கிரியைகள்? அவன் பொல்லாங்கானால் உண்டாயிருந்தான் என்று சொல்லுகிறார் என்றால், இது எதற்காக காண்பிக்கப்பட்டது? காயினை ஒரு பக்கத்தில் பார்க்கும்போது அவன் பொல்லாங்கானால் உண்டாயிருந்த மனுஷன், அவனிடத்திலே பொல்லாங்கு காணப்பட்டது. ஆனால் ஆபேலை குறித்து கர்த்தருடைய வேதம் சொல்லும் போது ஆபேல் நீதிமான் என்று வேதத்திலே பார்க்கிறோம். எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிருபம் 11வது அதிகாரம் 4வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான், அதனாலே அவன் சாட்சி பெற்றான், அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான் என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம். கர்த்தரும் தேவன் அவனுடைய காணிக்கைகள் குறித்து சாட்சி கொடுத்தா அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். காயின் பொல்லாங்கானால் உண்டாயிருந்த மனுஷன், ஆபேல் நீதிமான் என்று சாட்சி பெறுகிறான். இதைத்தான் நாம் வேதத்தில் பார்க்கும்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவரும் ஆபேலை குறித்து சொல்லும் போது, மத்திய எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் 35வது வசனத்திலே நாம் பார்க்கும்போது அங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீதிமானாகிய ஆபேலினுடைய இரத்தம் முதல் தேவாலயத்துக்கு பலிபீடத்துக்கு நடுவே கொலை செய்யப்பட்ட பரகியாவின் குமாரனாகிய சகரியாவின் இரத்தம் வரைக்கும் என்று அங்கு எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆக ஆபேல் நீதிமான். நீதிமான் என்று சொல்லும் போது நம்ம எல்லாருக்கும் தெரியும், புதிய ஏற்பாட்டு வெளிச்சத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நாம் நீதிமானாக்கப்படுகிறோம், நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம். ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் 5வது அதிகாரம் 8 மற்றும் 9 ஆகிய 2 வசனங்களை நாம் பார்க்கும்போது, நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க கோபாக்கினிக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே என்று நீதிமானுக்குரிய சிறந்த ஆசீர்வாதத்தை குறித்து காரியங்களை நாம் படிக்கிறோம். அப்ப ஆபேல் நீதிமான், காயின் பொல்லாங்கானால் உண்டானவன். அது உன்னிப்பா நீங்க கவனிக்கணும். அப்ப நீதிமான் ஆக்கப்படுகிற விசேஷம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சிந்தப்படுதலிலே காண்பிக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை பற்றுகிற விசுவாசத்தினாலே, அவருடைய மரணத்தை பற்றுகிற மற்றும் அவருடைய உயிர்த்தெழுதலை பற்றுகிற விசுவாசத்தினாலே நீங்களும் நானும் நீதிமானாக்கப்படுகிறோம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அதைத்தான் ரோமர் 4வது அதிகாரம் 5ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்குகிறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாய் இருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆக ஆபேல் நீதிமானாகவும் காயின் பொல்லாங்கானால் உண்டாயிருந்தவனாகவும் ஏன் ஆண்டவர் இங்கே காண்பித்துக் கொடுக்கிறார்? 1 யோவானின் புஸ்தகம் 3வது அதிகாரத்திலே 8ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது, பாவம் செய்கிற எவனும் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் அவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான் என்று சொன்னது மாத்திரம் இல்ல, பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கே யார் வெளிப்பட்டாராம்? தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார் என்று அங்கு எழுதப்பட்டிருக்கு. அப்போ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து இந்த பூமியிலே மனு குலத்தை மீட்டெடுப்பதற்கு பாவ மாம்சத்தின் சாயலாக, பாவத்தின் போக்குகிற பலியாக இந்த பூமியில வெளிப்பட்டதனுடைய நோக்கம் என்ன? பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு. அப்போ காயினை கர்த்தர் வேதத்துல காண்பித்து கொடுக்கிற இடத்தையும் நீங்க பாருங்க. 1 யோவான் 3வது அதிகாரம் 12வது வசனத்துல காயினை குறித்து பேசுகிறார். அதுக்கு மேல பிசாசினால் உண்டானவனை குறித்து, பொல்லாங்கானால் உண்டானவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை காண்பித்து கொடுத்து, அதற்கு ஒரு உதாரணமா காயின் ஆண்டவர் வேதத்துல காண்பித்து கொடுக்கிறார். அப்போ காயினை காண்பித்து கொடுக்கிற இடத்துல கர்த்தருடைய வேதம் தேவகுமாரன் பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்குதான் வெளிப்பட்டார் என்கிற சத்தியத்தையும் காண்பிக்கிறார். ஆக நமக்கும் ஆதியாகமம் 4வது அதிகாரம் துவக்கத்திலே பொல்லாங்கானால் உண்டாயிருந்த காயினை குறித்து படிக்கிறோமே,
அவனுக்கு எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது என்கிற காரியங்கள் எல்லாம் படிக்கிறோமே. இதெல்லாம் நமக்கு எதை வெளிப்படுத்தி காண்பிக்கிறது என்று சொன்னால், அதை தொடர்ந்து காயினிடத்தில் கர்த்தர் பேசின விதம், அவன் மனம் திரும்பும்படிக்கு அவர் தருணம் கொடுத்த விதம், அவனுடைய வாழ்க்கையை மாற்றி போடுவதற்காக அவனுடைய வாழ்க்கையிலே நன்மை உண்டாகும்படிக்கு தேவன் பேசின விதம் எல்லாம் நீங்க கவனித்து பாருங்க. அவன் அந்த பொல்லாப்பை விட்டு விலகும்படி, அவன் அந்த எரிச்சலை விட்டு, அந்த முகநாடி வேறுபட்ட அந்த தன்மை விட்டு மனம் திரும்பும்படி தேவன் பேசின எல்லா காரியத்தையும் நாம் பார்க்கும்போது, பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கே யார் வெளிப்பட்டா? தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார் அப்படிங்கிறத அங்க அழுத்தம் திருத்தமா காண்பிக்கிறார். ஏதோ நான் சொல்றதுனால நம்பணும் அப்படிங்கிறது இல்லை, வேதத்தில் அப்படிதான் இருக்கு. அவ இங்கேயும் காயினிடத்துல பொல்லாத கிரியைகள் வெளிப்படுது. நம்ம ஏற்கனவே படித்தோம், ஆதாம் ஏவாள் மீறுதலுக்கு உட்பட்டு, ஏவாள் மீறுதலுக்கு உட்படுகிறாள், வஞ்சிக்கப்படுகிறாள். அதற்கு ஆதாமும் உட்பட்டு 2 பேரும் தேவ மகிமையற்ற நிலைமையிலே காணப்படுகிறார்கள். அப்ப அவர்களுடைய இரத்தத்தில் தோன்றப்படுகிற எல்லா ஜாதிகள், எல்லா ஜனங்களும் பாவிகள் என்றே அழைக்கப்படுகிறார்கள். அப்ப இங்கேயும் நம்ம கவனிக்கும் போது காயினை குறித்து வேதம் சொல்லுது, அவன் பொல்லாங்கானால் உண்டாயிருந்த மனுஷனா இருந்தான். அதனுடைய சிம்டம் என்ன, அதனுடைய அடையாளங்கள் என்ன, அதை குறித்து நாம் படிக்கும் போது 5ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சலாகி அவனுடைய முகநாடி வேறுபட்டது என்று எழுதியிருக்கிறது. இதுதான் அவன் பொல்லாங்கானால் உண்டாயிருந்தவன் அப்படிங்கிறத நமக்கு வெளிப்படையாக காண்பிக்கிற ஒரு அற்புதமான வசனம். அப்ப பொல்லாங்கானால் உண்டாயிருக்கிறான். அதை தொடர்ந்து கர்த்தர் காயினிடத்தில் வந்து பேசுகிறார். உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிட்டு, உன் முகநாடி ஏன் வேறுபட்டது என்று சொல்லி கர்த்தர் காயினோடு இடைப்படுகிற இந்த விசேஷமானது, அவர் எதற்காக தம்மை வெளிப்படுத்துகிறார், எதற்காக காயினிடத்திலே பச்சமாய் பேசுகிறார், காயினிடத்தில் அவர் ஏன் போதனை செய்கிறார், இது எல்லாத்தையும் நம்ம கவனிக்கும் போது பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவ வார்த்தை காயினிடத்தில் வெளிப்பட்டது. ஆனால் அவனும் அதை என்ன செய்யலாம், அவன் அதை அசட்டை பண்ணிவிட்டான். தேவ வார்த்தையை அசட்டை பண்ணிவிட்டான். நம்ம ஆரம்பத்திலிருந்து பார்க்கிறோம், தேவ வார்த்தை யாரு தான்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது என்று யோவான் 1:1 வாசிக்கிறது நாம் நன்கு அறிவோம். அப்போ காயினிடத்தில் வெளிப்பட்ட தேவ வார்த்தையானவர் காயினுடைய பொல்லாப்பை அழிக்கும்படிக்கு தான் வெளிப்பட்டார். இது உண்மை. அதனாலதான் காயினிடத்தில் அவர் பேசுகிறார், உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று, உன் முகநாடி ஏன் வேறுபட்டது. அப்ப அவைகளை களைந்து போடுவதற்காக, அவைகளை அவனை விட்டு ஒழித்து போடுவதற்காக ஆண்டவர் தமது வார்த்தைகளை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். இப்ப இந்த காட்சியை தான் நம்ம அங்க படிக்க முடியும். எந்த காட்சி? பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். அப்போ யாரிடத்துல பிசாசின் கிரியைகள் இருக்கு? காயினிடத்துல இருக்கு. அதனாலதான் அவனை குறித்து வேதம் சொல்லுது, அதை குறித்தே வேதம் சொல்லுது, பாவம் செய்கிற எவனும் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். அதை தொடர்ந்துதான் ஒரு உதாரணம் கொடுக்கிறார். 1 யோவான் 3ஆவது அதிகாரம் 8ஆம் வசனத்துல பாவம் செய்கிற எவனும் பிசாசினால் உண்டாயிருக்கிறான் சொல்லிட்டு, அப்ப பிசாசினால் உண்டான மனுஷன் எப்படி இருப்பான்னு பாருங்க அப்படின்னு சொல்லி காயினை அடையாளப்படுத்துகிறார். அதை தொடர்ந்து வர்ற வசனத்துல, அதாவது 12ஆம் வசனத்துல பார்க்கும்போது அவர் அழகா சொல்லி கொடுக்கிறார், பொல்லாங்கானால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம் அப்படி சொல்லி கொடுக்கிறார். அப்ப நம்ம இதை கவனிக்க வேண்டியது, உன்னிப்பா கவனிக்க வேண்டியது இருக்கு. அவன் ஏன் இவ்விதமா, காயின் இவ்விதமா ஏன் காணப்படுகிறான்? நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஸ்திரீயின் வித்தை கொண்டு தேவனானவர் சர்ப்பத்தின் தலையை நசுக்குவேன் அப்படி சொல்லி வாக்கு கொடுத்து விட்டார். நசுக்குவார், அவர் நசுக்குவார் அப்படின்னு வாக்கு கொடுத்து விட்டார். அவர் ஸ்திரீயின் வித்தை எப்படியாவது கரைப்படுத்தணும். அதனாலதான் ஆதாம் ஏவாளுடைய சந்ததியை கரைப்படுத்தும் நோக்கத்தோடு சத்துருவானவன் அதிகமாய் எத்தனைக்கிறத நம் வேதத்துல பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இங்கே காணிக்கை குறித்து சொல்லப்பட்டிருக்கு, அங்கீகரிக்கப்பட்ட காணிக்கை. அதனாலதான் ஆபேலை நம் கிறிஸ்துவுக்கு முன் அடையாளமாக பார்க்க முடியும். ஏனென்றால் அவன் நீதிமான் என்ற சாட்சி பெற்றான். எபிரேயர் 11:4 அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவருடைய காணிக்கைகளை குறித்து தேவனும் சாட்சி கொடுக்கிறாராம். தேவன் சாட்சி கொடுத்தார். அது மாத்திரம் இல்ல, அவன் மரித்தும் இன்னும் என்ன செய்கிறான்? பேசுகிறான். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான் அப்படி சொல்லும்போது, இதைத்தான் எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிருபம் 12ஆவது அதிகாரம் 24ஆம் வசனத்துல சொல்லும்போது, புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலினுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள் அப்படி சொல்லும்போது, அப்ப ஆபேலுடைய இரத்தம் பாருங்க, மரித்தும் இன்னும் பேசுகிறான். அப்ப ஆபேலுடைய இரத்தத்தை
அப்ப கிறிஸ்துவுடைய இரத்தத்தோடு ஒப்பிட்டு பேசி அங்கு ஒரு வித்தியாசத்தை தேவன் காண்பித்து கொடுக்கிறார். ஆபேல் நீதிமானாக சாட்சி பெற்றான். அப்ப கிறிஸ்துவும் அவரிடத்தில் நீதி காணப்பட்டது. அவரும் நீதிமான், அவரிடத்தில் நீதி காணப்பட்டது. அவர் நீதிமான் என்றும் சாட்சி பெற்றார். அப்போ இந்த ஆபேல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னிழல். அதனாலதான் அந்த ஆபேல்ட்ட இருந்து கர்த்தர் காணிக்கையை அங்கீகரித்தாரா. அதுதான் முதல் துவக்கத்துல பார்க்கிறோம். கர்த்தர் ஆபேலையும் அவன் காணிக்கைகளையும் கர்த்தர் அங்கீகரித்தார். காயினை ஏன் அவர் அங்கீகரிக்கவில்லை? அவன் காணிக்கையை அவன் குறைவா செலுத்தி விட்டான் அல்லது வேறு விதமா செலுத்திட்டான்ங்கிற அர்த்தம் இல்லை. காயினுடைய இருதயம் சரியில்லை. அவனிடத்துல விசுவாசம் இல்லை. அவனிடத்துல நற்குணம், அதாவது தேவனுக்கென்று செலுத்துகிற ஒரு உத்தம இருதயம் இல்லை. அதனாலதான் வேதத்தை நம்ம உன்னிப்பா பார்க்கும்போது கர்த்தர் காயினுடைய காணிக்கை குறித்து முதலாவது பேசல, காயினையும் அவன் காணிக்கைகளையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்ப முதல்ல காயினை அவர் புறக்கணித்தார், இரண்டாவது அவனுடைய காணிக்கைகளையும் புறக்கணித்தார். அப்போ தேவனால் புறக்கணிக்கப்படக்கூடிய அளவுக்கு அவனுடைய வாழ்க்கை இருந்தபடியினால் அவனுடைய காணிக்கையும் பிற்பாடு தேவனால் புறக்கணிக்கப்பட்டது. இதே போலதான் ஆபேலை தேவன் அங்கீகரித்ததற்கு என்ன காரணம்? ஆபேலுடைய காணிக்கைகளை தேவன் அங்கீகரித்ததற்கு என்ன காரணம் என்றால், கர்த்தருடைய வேதம் சொல்லுது, ஆபேலையும் அவன் காணிக்கைகளை என்ன செய்தார்? அங்கீகரித்தார். அப்ப அங்கீகரிக்கப்பட வேண்டிய இடத்துல முதலாவது யார் அப்படின்னா ஆபேல் தான். ஆபேல், அதை தொடர்ந்துதான் ஆபேலுடைய காணிக்கை அங்கீகரிக்கப்பட்டது. அது என்ன ஆபேலுடைய காணிக்கை? இதுதான் கிறிஸ்துவானுடைய வாழ்க்கையில் நீங்க படிப்பீங்க அப்படின்னு சொன்னா, கிறிஸ்துவானவர் ஏறக்குறைய பாருங்க, ஏறக்குறைய 30 வருஷம் எந்த ஊழியமும் செய்யாம, வெளியில பிரகடனமா எந்த ஊழியத்தையும் அதிகமா செய்யாம ஏறக்குறைய 30 வருஷம் நாசரேத் என்கிற ஊர்ல தன் தாய்க்கு தகப்பனுக்கு கீழ்ப்படிந்தவராய் இருந்தார் என்று வேதத்துல வாசிக்கிறோமே. அந்த 30 வருட அதாவது அவருடைய ஜீவியத்தின் அந்த முடிவு பகுதியை நாம் பார்க்கும்போது அவர் யோர்தான் நதிக்கரையிலே பிதாவினால் சாட்சி பெற்றார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இவரை நேசகுமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன் என்று ஒரு சத்தம் கேட்டது மத்திய எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் கடைசி வசனத்துல பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்ல, அவருடைய ஊழியத்தினுடைய ஓட்டத்தை அப்படி முடிக்கிற கடைசி பகுதிக்குள்ள வரும்போதும் மத்திய எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் அங்கேயும் 4ஆம் வசனத்தை 3 மற்றும் 4 நாம் கவனிக்கும் போது, மன்னிக்கவும் 5ஆம் வசனத்தை நம்ம கவனிக்கும் போது, இவரை நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று சொல்லி அங்கு பிதாவாகிய தேவன் அவரை குறித்து சாட்சி கொடுக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை கனம் உண்டாவதாக. அப்ப நீங்க முதல்ல அறியணும். அப்போ இயேசு கிறிஸ்து உண்மையாவே நம்முடைய பஸ்காவாகிய பலியாய் அவர் மரிக்க போவதற்கு முன்பாக, அவர் தம்மை அதாவது காணிக்கையாக ஒப்பு கொடுப்பதற்கு முன்பாக அவர் முதலாவது சாட்சி பெறுகிறார். அவருடைய ஜீவியத்தை வைத்தும் அவருடைய ஊழியத்தை வைத்தும் அவர் சாட்சி பெறுகிறார். மீண்டும் சொல்றேன், யோர்தான் நதிக்கரையிலே அவர் பிதாவினால் சாட்சி பெறுகிறத மத்திய 3வது அதிகாரம் கடைசி வசனத்திலையும், மத்திய 17வது அதிகாரம் 5ஆம் வசனத்திலே இவரை நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிறேன்னு சொல்லி அங்கேயும் அந்த உயர்ந்த மலையிலே, அந்த மருருவ மலை என்று நாம் சொல்லுவோம், ஏனென்றால் அவர் மருருவமானார் என்று சொல்லப்படும் போது அந்த மருருவ மலையிலே அவர் பிதாவினால் சாட்சி பெற்றார். அப்ப முதல்ல அங்கீகரிக்கப்பட்ட இடத்தில் அவர் இருந்தார். அதனாலதான் அவர் செலுத்தின காணிக்கையும் அங்கீகரிக்கப்பட்டது. சரி, இயேசு கிறிஸ்து என்ன காணிக்கை செலுத்தினார்? வேதத்துல பார்க்கலாம். எபேசியருக்கு எழுதப்பட்ட நிருபம், எபேசியர் 5வது அதிகாரம் 2வது வசனத்தை ஒருத்தங்க வாசிக்க கேட்கலாம். எபேசியர் 5:2. கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் என்ன செஞ்சிட்டாரு? ஒப்பு கொடுத்தார். அதான் ஒப்பு கொடுத்து நம்மை அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பில் என்ன செய்யுங்க? நடந்துக்கணும். அப்ப நமக்கு என்ன கான்செப்ட் அப்படின்னா, கிறிஸ்து நமக்காக தம்மை எப்படி ஒப்பு கொடுத்துட்டாரு? தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்தார். இது முதல் பகுதியில் படிக்கிறோம். அப்போ இது ஒரு காணிக்கையாக பலியாக தம்மை என்ன செய்றார்? பிதாவுக்கு தேவனுக்கு அப்படி ஒப்பு கொடுக்கிறார். அப்ப இது கர்த்தர் அங்கீகரித்தாரா இல்லையா? பிதாவாகிய தேவன் அங்கீகரித்தாரா இல்லையா? அங்கீகரித்தார். உங்களையும் என்னையும் ஆண்டு அங்கீகரிக்கணும், இந்த பலியை அவர் அங்கீகரிக்கணும். இந்த பலியை அங்கீகரித்ததுனாலதான் அந்த காலத்தில் நமக்கு தெரியும், வெள்ளாட்டுக்கடா ஆட்டுக்கடா இதெல்லாம் பாவ நிவாரண பலியாக பலி செலுத்தப்பட்டிருந்த பழைய உடன்படிக்கை நாட்கள் உங்களுக்கு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த நாட்கள்ல ஆண்டவர் இந்த பலியை ஏற்றுக்கொள்ளலன்னு வச்சுக்கோங்களேன், மனுஷனை ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஏன்னா அந்த பலி. அப்ப இங்கேயும் கூட கிறிஸ்து நமக்காக பலியானதை
பிதாவாகிய தேவன் ஏற்றுக்கொண்டதுனாலதான் உங்களுடைய என்னுடைய பாவங்கள் எல்லாம் அவர் என்ன செய்தார்? கிருபையாய் மன்னித்தார், நமக்கு புது வாழ்வை தந்திருக்கிறார். அப்போ நம்ம ஏதோ காணிக்க அந்த பலியை மட்டும் அவர் அங்கீகரிச்சார் அப்படிங்கறத நினைச்சிடக்கூடாது. அதுக்கு முன்னாலேயே அவருடைய வாழ்க்கையும் அவருடைய ஊழியமும் பிதாவுக்கு பிரியமாய் இருந்த அருமையான சாட்சி குறித்த காரியங்களை சற்று முன்பு நம்ம கவனித்தோம். ஆக முதலாவது ஆபேல் அங்கீகரிக்கப்பட்டு பிற்பாடு அவருடைய காணிக்கைகள் அங்கீகரிக்கப்படுறத கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது, கிறிஸ்து முதலாவது அங்கீகரிக்கப்பட்டு பிற்பாடு அவர் பிதாவுக்கு தம்மை காணிக்கையாக பலியாக ஒப்பு கொடுத்த அந்த சுகந்த வாசனை அங்கீகரிக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையும் கனம் உண்டாவதாக. இப்படிப்பட்ட வெளிச்சத்தை நாம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 4வது அதிகாரம் துவக்கத்திலே பார்க்கும்போது, இதுவும் எதை பற்றிய உபதேசம் தான்? செலுவை பற்றிய உபதேசம் தான். ஏன்னா குமாரனுக்காக தான் சகலத்தையும் கொண்டு வர்றார். இதுல விசேஷமா என்னன்னு கவனிச்சீங்கன்னா, காயின் அவன் பயிர் தொழில் செய்கிற ஒரு மனுஷனாகவே காணப்படுகிறான். அப்படிதான் நம்ம எங்க வேதத்துல பார்க்கிறோம். காயின் நிலத்தை பயிரிடுகிறவன் ஆனான்னு சொல்லி 2ஆம் வசனத்துல பார்க்கிறோம். ஆனா ஆபேல் என்ன செய்கிறான்? தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். அப்ப இங்க 2 காரியத்தை கவனிக்க முடியும். ஒன்று, பலியினால அவன் தேவனால் அங்கீகரிக்கப்படுற ஒரு அற்புதமான காட்சி இங்க காண்பிக்கப்படுது. பலி என மந்தையினுடைய தலையீட்டுன்னு சொல்லும் போது அங்க ஆட்டுக்குட்டிகள் என்ன செய்யப்படுதுன்னா அங்க பலி செலுத்தப்படுகிறது. அதுல விசேஷமாக தலையீட்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பார்த்தீங்களா? அது அர்த்தம் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ், ஃபர்ஸ்ட் பார்ன். தலையீட்டு அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் பார்ன், முதல்ல பிறக்கிறது. நமக்கு தெரியும் முதல்ல பிறக்கிற அதாவது தலையீட்டு எல்லாம் கர்த்தருக்குரியது அப்படின்னு சொல்லி யாத்திராகமத்தின் புஸ்தகம் 13வது அதிகாரத்துல முழுக்க பார்க்கலாம். எதுக்காக யாத்திராகமம் 13வது அதிகாரத்துல முதலீட்டு அதாவது தலையீட்டு குறித்த எல்லாம் சத்தியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. முதற் பலன்கள் தலையீட்டு குறித்தெல்லாம் தலையீட்டெல்லாம் கர்த்தருக்குரியதுன்னு சொல்லி அங்கே ஆண்டு வெளிப்படுத்துகிறார் என்று சொன்னா, அதுக்கு முந்தின அதிகாரம் 12 அதிகாரத்துல பஸ்காவை குறித்த வெளிப்பாடு அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இதை நாம் அறிய வேண்டும். அப்ப 12 அதிகாரத்துல பஸ்கா மூலமா ஆண்டவர் தலையிட்ட அனைத்தையும் தமக்கென்று மீட்டுக் கொள்ளுகிறார். அப்ப ஆபேலிடத்திலிருந்து ஆண்டவர் தலையிட்ட எல்லாவற்றையும் அங்கீகரித்தாரு அப்படின்னு சொல்லி வேதத்துல சொல்லப்பட்டிருக்குது. அப்ப அன்றைக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷம் எகிப்தில் அடிமைப்பட்டிருந்த நாட்கள்ல ஆண்டவர் தலையிட்ட எல்லாம் அங்கீகரிக்கிற ஒரு அற்புதமான காட்சி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த தலையிட்ட அனைத்தையும் இஸ்ரவேல்ல ஆண்டவர் அங்கீகரித்துக் கொள்ளுகிறார். அப்ப அதனுடைய காரியம் என்ன? இப்ப நீங்க நல்ல உன்னிப்பா கவனிச்சு பாத்தீங்கன்னா, ஆதாமுடைய வீட்டுல தலையிட்டு யாருன்னு கேட்டா காயின். அப்ப காயின் நினைச்சான்னா பாவத்தில் அவர் மரணத்தை சந்திக்கிறான். பாவத்தின் சம்பளம் மரணம். அப்போ காயின் மரணத்தை தழுவி கொள்றான். இங்க ஆபேலுடைய தலையிட்டு எல்லாம் மீட்டுக் கொள்ளப்படுகிறது. இதை நம்ம கவனிக்கும் போது பஸ்காவாகிய கிறிஸ்து இங்கு வெளிப்படுத்தப்படுகிறார். இது 100க்கு 100 உண்மை. ஏனென்றா யாத்திராகமம் 12வது அதிகாரத்துல பஸ்காவை குறித்த நியமம் இல்லாம தலையீட்டுகள் கர்த்தருக்கு உரியதா என்ன செய்யாது? மாறவே மாறாது. தலையீட்டு எல்லாம் கர்த்தருக்கு உரியதா மாறணும்னா அங்க என்ன அடிக்கப்படணும்? சத்தமா சொல்ல, என்ன அடிக்கப்படணும்? பஸ்காவாகிய ஆட்டுக்குட்டி அடிக்கப்படணும். அதனாலதான் ஆண்டவர் என்ன செய்தார்னா, பஸ்காவாகிய ஆட்டுக்குட்டி என்ன செய்ய அடிக்கப்பட்ட ரத்தம் நிலக்காலில் பூசப்பட்ட அதுக்கு தொடர்ந்துதான் தலையீட்டுகள் எல்லாவற்றையும் கர்த்தர் தமக்கு சொந்தமாக்கி கொள்ளுகிறார். ஒரு கூட்டத்தினுடைய தலையீட்டெல்லாம் அழிவுக்கு ஒப்பு கொடுக்கிறார். இன்னொரு கூட்டத்துடைய தலையீட்டெல்லாம் என்ன செய்யறார்? ஜீவனுக்கு ஒப்பு கொடுக்கிறார். அப்போ தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட ஆபேலையும் தேவனால் அங்கீகரிக்கப்படாத காயினை நம்ம கவனிக்கும் போது இது உண்மையாவே ஒரு வெளிச்சத்தை வெளிப்படுத்துறாரு பாருங்க. அப்போ ஆதாமுடைய வீட்டுல தலையீட்டு யாருதான்? காயின் தான். ஆதாமுடைய வீட்டுல தலையிட்டு காயின் தான். அப்ப அங்கேயும் நம்ம கவனிச்சோம்னா எகிப்தியர் இருக்கிறாங்க. எகிப்தியருடைய தலைச்சன்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் அழிவுக்கு ஒப்பு கொடுக்கிறார். ஏன்னா அவங்க பாவிகள், பஸ்காவுக்கு உட்படாதவர்கள், பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்துக்கு உட்படாதவர்கள். அவருடைய வீடுகள்ல பஸ்கா ஆட்டுக்குட்டியோட ரத்தத்தினுடைய ரத்தம் அவருடைய வீட்டு நிலக்கால்களில் பூசப்படல. பஸ்காவுக்கு விளக்கப்பட்ட அவர்கள், பஸ்காவுக்கு விளக்கப்பட்ட காயின், பஸ்காவுக்கு விளக்கப்பட்ட எகிப்தியர், எல்லா தலையீட்டுகளும் மாண்டு போகிறது. எல்லாம் பாவத்தின் சம்பளமாகிய மரணத்திற்குள் பிரவேசிக்கிறது. ஆபேலை கர்த்தர் மீட்டுக் கொள்கிறார். அதனாலதான் வேதம் சொல்லுது, அவன் மரித்தும் இன்னும் என்ன செய்கிறான்? பேசுகிறான் என்று எபிரேயர் 11வது அதிகாரம் 4ஆம் வசனத்தினுடைய பின்பகுதி கடைசி பகுதியில் பார்க்கிறோம். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான் என்று அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. அவன் இன்னும் பேசுகிறான் என்ன அர்த்தம்? அவன் இன்னும் உயிரோட தான் இருக்கிறான். சரீரத்தில் அல்ல, ஆத்மாவில் என்ன செய்யறான்? ஆபேல் இன்னும் உயிரோட தான் இருக்கிறான்.
நிச்சயமா உயிரோட இருக்கிறேன்னா, மரித்து போகிற பரிசுத்தவான்கள் எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட இடத்துல இளைப்பாறிக் கொண்டிருக்கிறார்கள், பரதீஸ் என்கிற இடத்துல இளைப்பாறிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு லூக்கா எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரத்தில் காண்பிக்கப்படுகிற லாசர் ஐஸ்வர்யவான் சம்பவத்தின் மூலமாக கூட நம்ம அறிந்து கொள்ள முடியும். லாசர் மற்றும் ஆபிரகாம் அதற்கு திட சான்றுகள். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமானவர்களே, அப்போ காயின் ஆபேல் பற்றிக்கிற விஷயத்துல, அவர்களை பற்றிய விஷயத்துல கர்த்தர் சிலுவை பற்றிய உபதேசத்தையே வலியுறுத்திக்கிட்டு இருக்கிறார். தலையீட்டுகள் எல்லாவற்றையும் மீட்டுக் கொள்ளுகிறார். இங்கேயும் தலையீட்டுகள் எல்லாவற்றையும் கர்த்தர் அங்கீகரிக்கிறார். ஆபேல் அங்கீகரிக்கிறார், அவருடைய தலையீட்டுகள் எல்லாம் அங்கீகரிக்கிறார். கிறிஸ்துவ முதற் பலனானவர் தான், முதற் பேருமானவர். நீங்க தாராளமா பார்க்கலாம். அவர் முதற் பேரானவர் அப்படி சொல்லிதான் வேதத்துல பார்க்கிறோம். அவனவன் தன் தன் வரிசையில் உயிர்ப்பிக்கப்படுவான். முதற் பலனானவர் கிறிஸ்து. அவரை அவர் மீட்டுக் கொள்கிறார். முதற் பலனானவர் கிறிஸ்து. அதான் காணிக்கை. இப்ப நீங்க எபேசியர் 5 அதிகாரம் 2 வசனத்துல பார்த்தோம். கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து அப்படி சொல்லி அந்த வார்த்தைகளை பார்க்கிறோம். அப்ப அவர் என்ன காணிக்கையா? முதற் பலனா தம்மை பிதாவுக்கு ஒப்பு கொடுக்கிறார். ஆகையினால்தான் 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 22ஆம் வசனத்துல, மன்னிக்கவும் 23ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 15:23 அவனவன் தன் தன் வரிசையில் உயிர்ப்பிக்கப்படுவான், முதற் பலனானவர் கிறிஸ்து. அப்ப முதற் பலன் அப்படி சொல்லும்போது நம்ம அதை விளங்கிக் கொள்ள வேண்டும். முதற் பலன், முதல் அதான் தலையீட்டு. முதற் பலன் அதுக்கு பேர் என்னது? தலையீட்டு. எழுத்தின்படி கூட அவர் தான் முதற் பலன் சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் கடைசி வசனத்தை நாம் வாசிக்கும் போது, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் கடைசி வசனத்துல, அவள் தன் முதற் பேரான குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்து அவருக்கு இயேசு என்று பெயரிட்டான் அப்படி சொல்லுங்க சொல்லப்பட்டிருக்கு. இங்க முதற் பேரானவராய் அறியப்படுகிறவர் யார்? ஆமா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து முதற் பேரு. அப்ப அங்கேயும் நம்ம கவனிக்கிறோம். காயின் நினைச்சிறனா ஒரு மரணத்துக்குள்ள போகிறான், ஆபேலை கர்த்தர் ஜீவனுக்குள்ளே கொண்டு வருகிறார். அங்கீகரிக்கப்படுவது, தேவனால் அங்கீகரிக்கப்படாத எல்லாம் மரணம் தான். அதை மறந்துடாதீங்க, திட்டவட்டமா நீங்க நோட் பண்ணிக்கங்க. தேவனால் அங்கீகரிக்கப்படாத அத்தனையும் மரணத்துக்கு ஆனவைகள், மரணத்துக்கு ஏதுவானவைகள். ஆனா தேவனால் அங்கீகரிக்கப்படுகிற எல்லாமே ஜீவனுக்குரியவைகள். அதனால ஏன் ஆபேல் அங்கீகரிக்கப்படுறார்? ஆபேலுடைய காணிக்கையில் ஏன் அங்கீகரிக்கப்பட்டது? விசுவாசம் வெளிப்பட்டது. அதுதான் எபிரேயர் 11:4 துவக்கத்திலே பார்க்கிறோம். விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான் என்று சொல்லப்பட்டிருக்கு. எதனாலதான் செலுத்தினான்? விசுவாசத்தினாலே. அப்போ ஏதோ பலி முதற் பேர் இருக்கு, அது அங்கீகரிச்சிருவார் அப்படிங்கிறது இல்ல. யோசிச்சு பாருங்க, எத்தனையோ பேர் இந்த உலகத்துல வாழ்றாங்க. ஆனா நம்ம எப்படி இந்த பலியை பற்றுகிற விசுவாசத்துல ரட்சிக்கப்பட்டோம்? நம்ம பலியை வச்சு எப்படி ரட்சிக்கப்பட்டோம்? விசுவாசத்தினால. எல்லாருக்கும் ஆண்டு ரத்த செலுத்தினார் எல்லாரும் சொல்லதான் செய்யறாங்க. பாவிகள் கூட சொல்றாங்க, ஏன் நமக்காதனே ஏசப்பா ரத்த செலுத்தினாங்க. அந்த விசுவாசங்கள என்னுடைய எல்லா பாவங்களையும் அவர் நிவர்த்தி செய்தா, அப்படி விளையாட பெற்ற ரத்தத்தினால நான் கழுவப்படுகிறேன், என்னுடைய ஒட்டுமொத்த பாவங்களை அவர் கல்வாரி சிலுவையிலே சுமந்து தீர்த்தார் என்கிற அந்த முதற் பேரானவரை நான் விசுவாசிக்க வேண்டியது இருக்கிறது. அதனாலதான் ஆண்டவர் எகிப்து தேசத்திலே பஸ்கா நியமத்தை காண்பித்துட்டு அடுத்த அதிகாரத்துல யாத்திரம், மீண்டும் சொல்றேன், யாத்திரம் 12வது அதிகாரத்துல பஸ்காவை பற்றிய நியமம், அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பலியான விதத்துக்கு முன் அடையாளம், முன்னிழல். அதனைத் தொடர்ந்து அடுத்த அதிகாரத்துல பஸ்கா மூலமா அவர் என்ன செய்வேன்னு சொல்றாரு? தலையீட்டுகள் அனைத்தையும் நான் எனக்கு மீட்டுக் கொள்வேன்னு சொல்றாரு. அது இஸ்ரவேல்ல. அப்படியே என்ன அர்த்தம்? தம்மை விசுவாசிக்கிற, பஸ்காவை விசுவாசிக்கிற அத்தனை பேரும் என்ன செய்வாங்க? சத்தமா சொல்லுங்க, மீட்கப்படுவார்கள். பஸ்காவுக்கு புறம்பான எல்லாரும் என்ன செய்வாங்க? அழிவு சந்திப்பாங்க. அதைத்தான் காயினுடைய வாழ்க்கையிலையும் நாம் படிக்கிறோம். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான் என்று ஆபேலை குறித்து படிக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து நம்ம படிக்க போகிறோம். அதுல காயினிடத்திலே கர்த்தர் இடைப்பட்டு கொண்டே இருக்கிறார். காயினிடத்திலே கர்த்தர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். நமக்கு தெரியும், காயின் பொல்லாங்கானால் உண்டானவன், ஆபேல் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். இதை நினைக்கும் போதுதான் நமக்கு புதிய ஏற்பாட்டுல லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் நாம் பார்க்கும்போது, 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் தேவனை நோக்கி சொல்றான், தேவனே, பரிகாரர், அநியாயக்காரர், உபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராதபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். வாரத்திற்கு 2 தினம் உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள் என்ன செய்தானா?
சத்தமா சொல்லுங்க, என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். ஆயக்காரனும் தூரத்தில் நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலை அடித்துக் கொண்டு, தேவனே பாவியாகி என்மேல் கிருபையாயிரும் என்று அவன் தனக்குள்ளே வேண்டிக் கொள்கிறான். அது தொடர்ந்து ஆண்டவர் சொல்றாரு, அவன் அல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அது சொல்லிட்டுதான் சொல்றாரு, தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்று சொல்லி ஆண்டவர் இங்கு காரியங்களை வைக்கிறார். அப்ப பரிசேயன் ஆயக்கார் ரெண்டு பேரை பார்க்கிறோம். இங்கேயும் காயின் ஆபேல் ரெண்டு பேரையும் பார்க்கிறோம். ஒருவன் தேவனால் அங்கீகரிக்கப்படுகிறான், ஒருவன் தேவனால் அங்கீகரிக்கப்படவில்லை. அப்ப எதனால அப்படி சொன்னா, ஆயக்காரன் கிருபையை சார்ந்திருந்தான். அதான் விசுவாசத்தினால ரட்சிக்கப்படுகிற, விசுவாசத்தின் மூலமா நீதிமான் ஆக்கப்படுகிற அற்புதம். ஆனா காயின வேதத்துல இந்த பரிசேயனுக்கு ஒப்பிட்டு நாம் பேச முடியும். ஏனென்றால் காயின் தன் சொந்த கிரியைகளை உற்று கவனிதான். பரிசேயனும் அதுதான் செய்தான். தேவனே பரிகாரர் மன்னிக்கும், பரிகாரர் அநியாயக்கர் உபச்சாரக்கர் ஆகிய இந்த மனுஷனை போலவும் இவங்களை போல நான் இல்லை, நான் இந்த மாதிரி உபவாசிக்கிறேன், என்ன செய்கிறேன், தசமபாகம் எல்லாம் செலுத்தி வருகிறேன், எல்லாம் சொல்றான், தன் கிரியைகளை காண்பிக்கிறான். இதைத்தான் 1 யோவான் 3:12 பார்க்கிறோம். எது நிமித்தம் அவனை கொலை செய்தான்? எது நிமித்தம் அவனை கொலை செய்தான்? காயின் ஆபேலை ஏன் கொலை செய்தான்? அவனுடைய கிரியைகள் நீதி உள்ளவைகளும் தன்னுடைய கிரியைகள் எப்படி இருந்தது? பொல்லாதவைகளுமா இருந்ததுனால் தானே அப்படி சொல்லி எழுதுறார். தன்னுடைய கிரியைகள் பொல்லாதது. தன்னுடைய கிரியைகள், ஏன் என் கிரியை அங்கீகரிக்கல? நானும் செலுத்தினேனே, என் கிரியைகளை எதுக்கு அங்கீகரிக்கல? அவனுடைய கிரியைகள் பொல்லாதது. அதனாலதான் அங்க பரிசேயன் ஆயக்கார் என்கிற ரெண்டு பேரை காண்பித்து கொடுக்கிற இடத்துல நாமும் காயின் மற்றும் ஆபேலை காண்பிக்க முடியும். அதனாலதான் நீங்க ஆதியாகமம் 4வது அதிகாரத்துல 4வது அதிகாரம் 3வது வசனத்துல பாக்குறோம், காயின் தான் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு முதல்ல கொண்டு வர்றான். முதல்ல அவன் தான் கொண்டு வர்றான். இங்க பரிசேயனை பார்க்கும் போதும் பரிசேயன் மற்றும் ஆயக்காரனை பற்றிய விஷயத்துல யார் தான் முதல்ல கர்த்தரிடத்துல அணுகுகிறா? பரிசேயன். பரிசேயன் ஆண்டவர் புறக்கணிக்கிறார். அவன் அல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டவனை தன் வீட்டுக்கு போனன்னு சொல்றார். அவன் யார் நீதிமானாக்கப்படுகிறான்? எதனால் அவன் நீதிமானாக்கப்படுகிறான்? நமக்கு தெரியும். விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான், அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அப்ப உங்களுக்கு புரியுதா? அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான், அந்த பலியினால. அதனாலே அப்ப இந்த பலி அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே படிச்சுட்டே வர்றோம். அந்த பலிங்கிறது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து குறிகி. அப்ப அதோடைய அர்த்தம் என்ன? கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. அப்போ காயின் இடத்துல விசுவாசம் இல்லை. ஆனா இப்போ புதிய ஏற்பாட்டு கால சபையானது விசுவாசத்தினாலே, அதாவது கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்ட கூட்டம். அதற்குதான் ஆபேல் முன்மாதிரியாய் நீதிமான் என்கிற சிறந்த சாட்சியை விசுவாசத்தினாலே அந்த பலியை செலுத்தி அவன் பெற்றுக்கொண்டான். விசுவாசத்தின் மூலமாய் அந்த பலியினாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அப்ப இந்த காயின் ஆபேல் இவர்களை பற்றிய விஷயத்தில் நாம் பார்க்கும்போது, அப்ப ஒருவன் புறக்கணிக்கப்படுகிறான், ஒருவன் நிலைநிறுத்தப்படுகிறான். இது புதிய ஏற்பாட்டு சத்தியத்திலையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு காண்பிக்கிறார். அதனையும் தொடர்ந்து நீங்க கவனிக்கும் போது கர்த்தர் காயினை அணுகிற முறையை நாம் பார்க்கும்போது இது உண்மை பிரியமானவர்கள. இதைத்தான் புது உடன்படிக்கையின் சபைக்கு எழுதப்பட்ட நிருபங்களை நீங்க கவனிச்சு பாருங்க. நிருபங்கள் எல்லாவற்றையும் என்ன இருக்கும் தெரியுமா? நீ மரணத்துக்கு பாத்திரவன் ஆயிடக்கூடாது எச்சரிப்பு பெற்றிருக்கிறாங்க. நீங்க எபேசு சபையா இருக்கட்டும், கொலோசி சபையாக இருக்கட்டும், ரோமாபுரியில் உள்ள சபையாக இருக்கட்டும், தெசலோனிக்கே சபையாக இருக்கட்டும், பிலிப்பி சபையாக இருக்கட்டும், இன்னும் சில தேவதாசர்கள் தீமோத்தி, தீத்து, பெலமோன் இவர்களுக்கு எழுதப்பட்ட காரியங்களாக இருக்கட்டும், இது எல்லாமே அவர்களுக்கு நன்மைக்கு ஏதுவான காரியங்கள் காண்பிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. தீமைக்கானவைகளை விட்டு விலகு, நன்மைக்கானவைகளை பற்றி கொள் அப்படி சொல்லி அவர்களுக்கு நிருப வாக்கியங்கள் மூலமா புது உடன்படிக்கையின் சபைக்கு கற்றுக்கொள்ளப்படுகிறதா இல்லையா? கற்றுக் கொடுக்கப்படுகிறதா இல்லையா? கற்றுக் கொடுக்கப்படுகிறது. ஒவ்வொரு நிருபத்திலும் நம்ம கவனிக்கும் போது மரணமும் ஜீவனும் காண்பிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. அது நீங்க ரோமர் நிருபத்திலிருந்து நீங்க எடுத்துக்கலாம். எல்லா நிருபங்களையும் பாருங்க, அது மரணமும் ஜீவனும் காண்பிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. மரணமும் ஜீவனும் காண்பிக்கப்பட்டு கொண்டே இருக்கு. நன்மையும் தீமையும் காண்பிக்கப்பட்டு கொண்டே இருக்கு. அதனாலதான் காயினிடத்தில் அவர் அணுகிற முறையை நாம் பார்க்கும்போது இதுவும் புது ஏற்பாட்டு கால சபைக்கு வேண்டிய போதனையாகவே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் என்ன சொன்னார்? காயினை நோக்கி சொல்றார், உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் உன் வாசற்படியிலே படுத்திருக்கும் சொல்லி, அப்ப நன்மை செய்கிற பகுதி,
ஜீவனை கண்டறியக்கூடிய பகுதி, இன்னொன்று மரணத்தை கண்டறியக்கூடிய பகுதி. ரெண்டையுமே காண்பித்து கொடுக்கிறார். இதான் புது உடன்படிக்கையினுடைய மேன்மை நிறைந்த உபதேசம். அதனால அப்போஸ்தலன் பவுல் சொன்னார், 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 14, 15, 16, 17 ஆகிய வசனங்கள் எல்லாம் பார்க்கும்போது, 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 14 வசனத்திலிருந்து பார்க்கும்போது, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெட்டி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லிட்டு அவர் சொல்றாரு, ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் என்ன செய்கிறோம்? கிறிஸ்துவினுடைய நற்கந்தமாய், தேவனுக்கு நற்கந்தமாய் இருக்கிறோம் என்று சொன்னது மட்டும் இல்ல, ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளே ஜீவனுக்கு எதுவான ஜீவ வாசனையாகவும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளே மரணத்துக்கு எதுவான மரண வாசனையாகவும் இருக்கிறோம். இவைகளை நடப்பிக்க எவன் தகுதியானவன் என்றெல்லாம் பேசி தொடர்ந்து சொல்லுகிறார், நாங்கள் அநேகரை போல நாங்கள் தேவ வசனத்தை கலப்பாய் பேசாமல் துப்புரவாகவும் தேவனால் அருளப்பட்ட பிரகாரமாகவும் கிறிஸ்துவின் சந்நிதியில் நாங்கள் என்ன செய்கிறோம்? தேவனுக்குள் கிறிஸ்துவின் சந்நிதியில் கிறிஸ்துவுக்குள் தேவ சந்நிதியில் பேசுகிறோம் என்று சொல்லி இந்த 17ஆம் வசனத்தில் காண்பித்துக் கொடுக்கிறது நாம் பார்க்க முடிகிறது. அப்போ புதிய உடன்படிக்கையினுடைய காரியமே என்ன? ஒண்ணு ஜீவனுக்கு எதுவான ஜீவ வாசனை, இன்னொன்று மரணத்துக்கு எதுவான மரண வாசனை. அப்ப காயினிடத்தில் தேவன் இடைப்பட்ட விதத்தையும் நாம் புதிய ஏற்பாட்டு சத்தியங்களை பார்க்கும்போது, இது புது உடன்படிக்கையின் சபைக்கு வெளிப்படுத்த வேண்டிய மேன்மையான ஒரே போதனை. அதை மறந்துடக்கூடாது. மரணத்தையும் காமிச்சு கொடுப்பாங்க, ஜீவனையும் காமிச்சு கொடுப்பாங்க. இதுதான் முக்கியமான, அதை நம்ம உன்னிப்பா கவனிச்சே ஆகணும். ஏன்னா சபை எதை அறிய வேண்டும்? ஒன்னு ஜீவனுக்கு ஏதுவான கீழ்ப்படிந்து நடந்தா ஜீவன், கீழ்ப்படியாமல் போனால் சபையும் மரணத்தை சந்தித்தே ஆக வேண்டும். அதனாலதான் சபையை அவர் எச்சரிப்பதற்கு இந்த 2 காரியங்களை கொண்டு, அதே போல கர்த்தராகிய தேவன் காயினை எச்சரிப்பதற்கு, காயினை சீர்படுத்துகிறதற்கு இந்த 2 விதமான காரியங்களை காயினிடத்தில் வெளிப்படுத்தினார். நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நன்மை செய்யாது இருந்தால், இது 2வது, பாவம் உன் வாசற்படிகளை படுத்திருக்கும். அந்த அர்த்தம் என்ன? உண்மையாவே பாவம் உன்னை கொண்டு போயிடும். அது தொடர்ந்து அவர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? 7ஆம் வசனத்துல சொல்றார், அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும், அவன் உன்னை நீ அவனை என்ன செய்வ? ஆண்டு கொள்வாய் அப்படின்னு சொல்லி சொல்றார். அதுக்கப்புறம் காயின் கேட்டபாடு இல்லை, காயின் கேட்டது போல இல்லை. காயின் தொடர்ந்து என்ன செய்யறான் பாருங்க. அவன் மீண்டும் என்ன செய்யறான்? தன் இருதயத்தை கடினப்படுத்தி அவன் தவறு செய்கிறான். தவறு செய்யும் போது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பகுதி தான், தவறு செய்யும் போது தேவன் நீதியான தண்டனையை செலுத்துகிறார். அதனாலதான் அவர் சொன்னார், காயின் சொல்றார், நீர் எனக்கு இட்ட தண்டனை என்னால் சகிக்க இயலாது என்று சொன்னார். அப்ப அங்கே தண்டனையை கொடுத்தார். அது மாத்திரம் இல்ல, இந்த பூமியில நீ என்ன செய்யப்பட்டிருப்ப? சபிக்கப்பட்டிருப்பாய் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆதாம கூட நீ சபிக்கப்பட்டிருப்பாய் சொல்லல, ஆனா காயின் ஆண்டு சொன்ன நீ சபிக்கப்பட்டிருப்பாய்ன்னு சொல்லி அங்கே சொல்லுகிறார். நம்ம எவ்வளவு கவனமா இருக்கொண்டு இருப்பாருங்க. அப்ப இந்த மனுஷன் தன் இருதயத்தை கடினப்படுத்தி ஆண்டவர் தருணம் கொடுத்தார். தன் இருதயத்தை கடினப்படுத்தி அவன் பிற்பாடு தண்டனைக்கு உரியவனாய், சபிக்கப்படுதலுக்கு உரியவனாய் அவன் மாறி போகிறான். பிரியமானவர்களே, இதைத்தான் புதிய ஏற்பாட்டு கால சபைக்கு ஆண்டு வெளிப்படுத்தும் போது நம்ம எல்லாருக்குமே தெரியும். 7 சபைகளை குறித்த வெளிப்பாடுகளை ஆண்டவர் காண்பிக்கும் போது 7 சபைகளுடைய நிலவரத்தை வெளிப்படுத்தல் 2 மற்றும் 3 ஆகிய 2 அதிகாரங்கள்ல காண்பித்து கொடுக்கிறத நாம் பார்க்கிறோம். எபேசு சபை குறித்து, எபேசு, செமிர்னா, பெர்கமு, தியத்தீரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிக்கேயா என்கிற 7 சபைகளை குறித்து பேசும்போது அங்கங்கே ஒரு சில காரியங்களை மாற்றிக்கொள்ளும்படி, ஒரு சில காரியங்களை நம்ம சரி செய்யும்படி ஆண்டவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். அதனாலதான் சில இடத்துல பாருங்க, சிலருக்கு தருணங்களை கொடுக்கிறார். நீ இந்த இடத்துல இருந்து நீ மனம் திரும்பு. இப்ப எபேசு சபை ஆரம்பிக்கும் போது சொல்லுவார், நீ ஆதியிலே நீ கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறைவு உண்டு, அதுல நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்று நன்றாய் சிந்தித்து என்ன செய், நீ உன் ஆதி நிலைமைக்கு நீ திரும்புவாயாக, உன்னை ஆதி நாட்களில் செய்த கிரியைகளை செய்வாயாக என்று சொல்லி ஆதி நிலைமைக்கு வர சொல்றார். அப்படி மனம் திரும்பாத பட்சத்துல விளக்கத்தண்டை உன் இடத்துல என்ன செஞ்சிருவேன், நான் எடுத்துருவேன் சொல்லி ஆண்டவர் சொல்றார். அப்போ இதே காரியத்தான் காயினிடத்துல டீல் பண்றார். இதே காரியத்தை தான் புதிய உடன்படிக்கையின் சபையில எவ்விதமா டீல் பண்றாரோ அதே போலதான் காயின்ட்டு டீல் பண்றார். நீ செய்யல அப்படின்னா உனக்கு பாவம் வாசற்படில படுத்திருக்கும். இப்படி செஞ்சா உனக்கு மேன்மை, நன்மை செஞ்ச மேன்மை இல்லைன்னா உனக்கு பாவம் தான் வாசற்படில வந்து நிற்கும். அப்போ இதனுடைய எல்லா விளைவுகளையும் காண்பிக்கிறார். அப்ப காயினுக்கும் என்ன செய்யறாரு? காண்பித்து கொடுக்கிறார். காயின் தன் இருதயத்தை கடினப்படுத்துகிறான். இதுதான் பெர்கமும் மன்னிக்கவும் தியத்திரா சபைக்கு வரும்போது வெளிப்படுத்தல் 2வது அதிகாரம் 20 மற்றும் 21 ஆகிய வசனங்களை நாம் பார்க்கும்போது அங்கே கர்த்தராகிய தேவன்
அங்கே தேத்திர சபைக்கு தெரியப்படுத்தும் போது இவ்விதமாய் சொல்லுகிறார். அப்ப தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிறவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணுகிறதுக்கும் வைக்கிறவங்களுக்கு மன்னிக்கும் வேசித்தனம் பண்ணுகிறதுக்கு அவள் காரணமா இருந்தாலும் சொல்லிட்டு அவர் என்ன சொன்னார் தெரியுமா? அவள் மனம் திரும்பும்படி அவளுக்கு நான் என்ன கொடுத்தேன்? தவணை கொடுத்தேன். அவளுக்கும் மனம் திரும்ப என்ன இல்லை, மனதில்லாமல் போயிட்டுன்னு சொல்றார். அதுக்கு அடுத்த வசனம் 21 வாசிங்க. ஆதலால் 22 அவளுக்கு நான் தவணை கொடுத்தேன். பாத்தீங்களா? இதோ நான் அவளை என்ன ஆக்குவேன்? ஏன் கட்டில் கிடையாக்கி அவளுடைய பிள்ளைகளை கொள்ளுவேன்னு சொல்றார். அப்போ இது என்னது? இதுக்கு பேர் என்ன பேரு? தண்டனை. ஒரு சாபத்துக்குள்ளாகிற ஒரு அனுபவம், தண்டனை. உடனே அவன் தண்டிச்சிருவாரு இல்ல. புது உடன்படிக்கையை தான் அங்க காமிக்கிறார். புது உடன்படிக்கையுடைய சாயலை தான் அங்க வெளிப்படுத்தி இருக்கிறார். காயினை பற்றிய விஷயத்துல ஆண்டு முதல்ல சொல்லிட்டே இருக்காரு, முகநாடி வேறுபடும் போது தண்டனை கொடுக்கல. அதை கவனிக்கணும். முகநாடி வேறுபடும் போது தண்டனை கொடுக்கல. அவனுக்கு எரிச்சல் உண்டாகும், மிகவும் எரிச்சல் உண்டாயிட்டு, அப்ப தண்டனை கொடுக்கல. அப்ப பச்சமா பேசினார். எங்கேயும் கூட ஏசபேல் என்று சொல்லப்பட்ட ஒரு தீர்க்கதரிசியானவள் என்ன செய்யற? பொய்யானவள். அவள் என்ன செய்கிறார்? தன்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்றதுக்கு காரணமாயிட்டா. அப்ப தண்டனை கொடுத்தாரா? இல்ல, தண்டனை கொடுக்கல. தப்பு நடந்துச்சு, காய்ந்து தவறு இருந்துச்சு. ஆண்டு தருணம் கொடுக்கிறார். மனம் திரும்புவதற்கு தருணம் கொடுக்கிறார். எவ்வளவு தவணை கொடுத்தாரோ தெரியாது. சிலதான் கட்ட முடியாதுன்னு சொன்னா இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்குவாங்க. தவணை முறையில் என்ன செய்வாங்க? சில பொருட்களை ரெடி கேஷ் கொடுக்கல அப்படின்னா தவணையில வாங்குவாங்க. 6 மாசத்துல செலுத்திடுதேன் அல்லது 2 வருஷத்துல செலுத்திடுதேன் அப்படின்னு சொல்லலாம் தவணை முறை இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்குவாங்க. இப்பதான் நமக்கு தெரியுமே, இஎம்ஐல தான் எவ்வளவு பொருட்கள் போய்கிட்டு இருக்குது. இங்க எத்தனை மாசம் கொடுத்தாருன்னு தெரியாது, ஆனா தவணை கொடுத்துன்னு சொல்றாரு. ஆனா அவளுக்கு மனம் திரும்ப மனதில்லை. உடனே அடுத்த கட்டம் எங்க வந்துட்டாருன்னா, தண்டிக்கக்கூடிய இடத்துக்கு வந்துட்டார். இதுதான் நம்ம தேவனை குறித்த அறிவு கர்த்தருடைய சபைக்கு தேவை. ஏதோ காயினை பற்றிய விஷயத்துல ஏதோ ஒரு சம்பவத்தை பார்த்துட்டு போறதில்லை. புது உடன்படிக்கையின் சபையையும் இவ்விதமாகவே ஆண்டவர் டீல் பண்ணுகிறார். ஆண்டவருடைய காரியங்களை நான் கவனிக்க அழைக்கப்பட்டிருக்கிறேன். அப்ப காயினிடத்துல முதல்ல பச்சமா பேசுறார், இரண்டாவது பச்சிக்கிறவராய் பேசுகிறார். அப்படிதான் அர்த்தத்தை நான் பார்க்க வேண்டியது இருக்கு. அப்படிதான் பார்க்க வேண்டியது. பிள்ளையாமிடத்தில் ஆண்டு முதல்ல இடத்துல வந்தவங்க யார்? முதல்ல போவேன்னு சொல்ற, பச்சமா பேசுறார். இரண்டாவது உருவின பட்டயத்தோடு பேசுகிறார். உன் வழி எனக்கு மாறுபாடா இருந்தபடியால் உனக்கு நான் எதிரியாக புறப்பட்டு வந்தேன்னு சொல்லுகிறார். அவங்க ஏசபேல்டையும் பச்சமா பேசுறார். மனம் திரும்படிக்கு தவணை கொடுக்கிற, மனம் திரும்புமா? இன்னைக்கு மனம் திரும்ப, நாளைக்கு மனம் திரும்ப, மனம் திரும்ப தவணை கொடுக்கிறார். மனம் திரும்ப மனதில்லை. உடனே அவர் சொல்றார், இதோ நான் அவளை கட்டில் கிடையாகி அவருடைய பிள்ளைகளை கொள்ளுவேன்னு சொல்றார். எவ்வளவு பயங்கரம் பார்த்தீங்களா? அதனாலதான் காயின்னு சொல்றான், நீர் எனக்கு இட்ட தண்டனையினால் சகிக்க இயலாது. சங்கீதத்திலையும் வாசிக்கிறோம். சங்கீதம் 7வது சங்கீதம் 11ஆம் வசனத்துல இருந்து 13, 14 வசனங்கள் வரைக்கும் நாம் பார்க்கும்போது, தேவ நீதியுள்ள நியாயாதிபதி, அவர் நாள்தோறும் பாவிகள் மேல சின்னம் கொள்ளுகிற தேவன். அவன் மனம் திரும்பாவிட்டால் நம்முடைய பட்டயத்தை அவர் என்ன செய்வாராம்? கருக்காக்குவார். அப்படி வெளில அவர் நாணயிற்றுகிறார் அப்படிலாம் சொல்லி அங்கே வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, அப்போ அவர் நாள்தோறும் சினம் கொள்ளுகிற தேவன். ஆனா அவன் மனம் திரும்பாவிட்டால், பாவியின் மேல அவர் நாள்தோறும் சினம் கொள்றார். ஆனா அவன் மனம் திரும்பாவிட்டால் எதை கருக்காக்கிடுவாரு? பட்டயத்தை கருக்காக்குவார். எதுக்கு பட்டயத்தை கருக்காக்குறது? அவனை வெட்டுறதுக்கு தான். சில சொல்லுவாங்க, மயிலே இறகு போனா இறகு போடாது பெட்டுங்கன்னா தான் என்ன செய்யும்? இறகு போடும் அப்படின்னு சொல்லி, இறகு தரும் அப்படின்னு சொல்லி சில சூழ்நிலையில அப்படிப்பட்ட ஒரு, அதுதான் புது உடன்படிக்கையில காண்பிக்கப்படுது. சில சொல்லி பார்ப்பாங்க, சிலர் சில காரியங்களை ஆண்டு சொல்லி பார்க்கிறார். நீங்க நல்லா கவனிங்க. அனனியா சப்பீராவுடைய விஷயத்தை கவனித்து பாருங்க. புது உடன்படிக்கை சபை குறித்து சொல்றேன். முதல்ல அவர் டீல் பண்றதை பாத்தீங்கன்னா, இவ்வளவு தான் வித்தீங்களா? அவர் கேட்கிறாரு, எவ்வளவு பச்சமா கேட்கிறாரு பாருங்க. அப்படின்னா ஏதோ உணர்த்துறதுக்கு, நீங்க இவ்வளவுக்கு தான் வித்தீங்களா அப்படின்னு கேட்டா என்ன அர்த்தம்? நீ மனம் திரும்ப அப்படிங்கிறது தான் சொல்ல வர்றார். நீ இவ்வளவுக்கு தான் வித்தியானா அவருக்கு தெரியாதா? நீ இவ்வளவு விற்கல, இது வேற மாதிரி இருக்கு, உன் பாவத்தை ஒப்புக்கொள் அப்படின்னு சொன்னா, ஆமா இவ்வளவு தான் தெரிஞ்சு தன் இருதயத்தை கடினப்படுத்துறான். ஆமா இவ்வளவு தான் சொன்னான்னு பார்த்தீங்களா, தன் இருதயத்தை கடினப்படுத்துகிறான், அவன் செத்து விழுகிறான். இதெல்லாம் புது உடன்படிக்கையின் சபைக்கு திருஷ்டாந்தங்களாக காண்பிக்கப்பட்டிருக்கிறது காயினை பற்றிய காரியம். அதனாலதான் நம்ம இந்த காயினை குறித்த காரியங்களை படிக்கிறோம். அதை தொடர்ந்து நம்ம பார்க்கிறோம். அவன் கிட்ட தண்டனை என்னால் சகிக்க இயலாதுன்னு சொல்லி 13வது வசனத்துல அவன் சொல்லுகிறான். அவன் எவ்வளவு பயங்கரம் பாருங்க. இந்த பூமியில அவன் சபிக்கப்பட்ட ஒரு நிலைமையிலே தள்ளப்படுகிறான். சபிக்கப்பட்ட ஒரு நிலைமையிலே அவன் தள்ளப்படுகிறான். இல்ல நம்ம இன்னும் உன்னிப்பா நம்ம கவனிச்சோம் அப்படின்னு சொன்னா, நீங்க ஆதாம கவனிச்சு பாத்தீங்கன்னா, ஆதாம் கூட சபிக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்லி சொல்லப்படல. ஒரு நிமித்தம் பூமி தான் நிச்சயப்பட்டிருக்கும், சபிக்கப்பட்டிருக்கும் சொல்லி சொன்னார்.
ஆனா டைரக்டா நீ சபிக்கப்பட்டிருப்பான்னு சொல்லி காயினை குறித்து அவர் சொல்றாருன்னா இது அவர் அதை விட இது பயங்கர மோசம். ஏன்னா பாவத்தினுடைய விளைவு பயங்கரம். பாவத்தினுடைய விளைவு பயங்கரம். ஏன் அப்படி சொன்னா, இப்ப ஆதாம் ஏவாள் செய்த தவறு கூட நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா, அவங்க சொந்த சரீரத்துக்கு விரோதமா, தங்களுக்கு விரோதமாவே காரியங்களை செய்துட்டாங்க. தங்களுக்கு விரோதமான என்ன சொல்றாரு அப்படின்னா, தான் அந்த புசிக்கு அவர் விளக்கின கனியை அவங்க புசிச்சாங்க. தேவனுக்கு விரோதமா தான் பாவம் செய்தாங்க. ஆனா அது தன்னை சார்ந்தது. தன்னை அவன் கீழ்ப்படியாமைக்கு ஒப்பு கொடுத்துட்டான். தான் ஒரு காரியத்துல தன்னை தவறான ஒரு காரியத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டான். ஆனா காயினுடைய விஷயம் அப்படி கிடையாது. இது மற்றவர்கள் இவனால பாதிக்கப்படுறாங்க. அதனாலதான் சாட்சியற்ற ஜீவியத்தை குறித்து ரொம்ப கவனம். அதனாலதான் ஆண்டவர் சில காரியங்கள் ஆண்டு சொல்லிட்டே வருவார். நான் இன்னொரு இடத்துல சொல்லும்போது சொல்லுவார், மத்திய சுவிசேஷத்தில் சொல்லும்போது சொல்லுவார், இடல்ல வருகிறது அவசியம், எந்த மனுஷனால் வருகிறது அவனுக்கு ஐயோ. இடல் உண்டாக்குற மனுஷனுக்கு என்ன உண்டாக்கணுமா, அவன் கழுத்துல எந்திரக்கல்ல கட்டி அவனை சமுத்திரத்தின் ஆழத்துல போட்டு விடுது அவனுக்கு நலமா இருக்குன்னு சொல்றாரு. அப்படின்னா அவன் மேல எந்திக்கவே வேண்டாம், மூச்சு முட்டி அவன் என்ன செய்ய சாகட்டுன்னு சொல்றாரு. அப்படிதான் அவனுடைய அர்த்தம். எவ்வளவு பயங்கரம் பாருங்க. அவ காரியம் என்னன்னா நம்ம கவனிக்கணும் பிரியமானவர்கள. அப்போ மற்றவர்களுக்கு இடரல், மற்றவர்களை தாக்குற. அதனாலதான் இந்த பிறர் விஷயத்துல இப்ப தன்னை ஒரு கரைப்படுத்திக்கிட்டான். அதுல கூட அவன் சபிக்கப்பட்டவனுங்கிற இடம் வரல. ஆனா இங்க சபிக்கப்பட்டவனாவே ஆகிறான். எப்போ அப்படின்னா பிறரை தாக்கும் போது நம்மளும் கூட ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது இருக்கு. பிறரிடத்துல கோபப்பட்டா, பிறரை சீண்டினா, பிறரை சில வார்த்தைகளை வைத்து தாக்கினா, நம் மூலமா பிறர் காயப்படுத்தப்படும் போது அதோடைய தண்டனை முன்ன விட பயங்கரமா ஆகிறது. எவ்வளவு கவனமா இருக்க வேண்டியது இருக்கு. அதனை தொடர்ந்து கடைசியா நாம் பார்த்து முடிக்கிறது என்ன அப்படின்னா, நீங்க காயினுடைய சந்ததியை குறித்த காரியங்களை ஆண்டவர் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறார். எத்தனை வசனத்துல இருந்து 16 இருந்து நீங்க கவனிச்சீங்கன்னா, காயின் புறப்பட்டு போகிற காரியத்தை குறித்தும், அவன் எதுல இருந்து புறப்படுறான்னா அப்படியே காயின் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு, இதெல்லாம் நம்ம ரொம்ப படிப்பினையானது. யோனாவும் கூட கர்த்தருடைய சமூகத்திலிருந்து என்ன செய்தான், விலகி போகிற மனுஷனா இருந்தான். எங்கேயும் ஒரு மனுஷன், அது ஏனென்றால் பாவமும் பாவத்தின் சம்பளமாகிய மரணமும் ஒரு மனுஷனை தேவனை விட்டு பிரித்து கொண்டு போகிறது. அப்ப கர்த்தருடைய சமூகத்தை விட்டு இவன் புறப்பட வேண்டிய நிலைமை வந்தது. இதுக்கு முந்தின அதிகாரத்துல தான் பார்த்தோம், ஏதேனை விட்டு இவர்கள் எல்லாரும் நிச்சயப்பட்டார்கள், துரத்தப்பட்டார்கள். அவர் மனுஷனை துரத்தி விட்டு என்று சொல்லி ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 24ஆம் வசனத்தை கவனிக்கிறோம். அவர் மனுஷனை துரத்தி விட்டு, அப்ப துரத்தி விடுகிறார். இவனும் என்ன செய்யறான், கர்த்தருடைய சமூகத்தில் அவன் புறப்பட்டு போகிறான், அவருடைய சந்நிதி விட்டு புறப்பட்டு போகிறான். அப்போ தேவ சமூகத்தை அனுபவிக்காத ஒரு இடத்துக்குள்ளே பாவமும் பாவத்தினுடைய சம்பளமாகிய மரணமும் ஒரு மனுஷனை தேவனற்ற நிலைமைக்குள்ளே கொண்டு போகும் என்பதற்கு காயின் தட சாட்சி. அதனை தொடர்ந்து காயினுடைய சந்ததியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இதெல்லாத்தையும் விலாவரி அவங்களோடு இல்லை, சரத்திர சுருக்கமாய் நான் பகிர்ந்து கொள்கிறேன். காயினுடைய சந்ததியை நீங்க கொஞ்சம் உன்னிப்பா கவனிச்சீங்கன்னா, அவனுடைய சந்ததி யாரெல்லாம் வர்றாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இங்க சொல்லப்பட்டிருக்கிற லாமைக்கு ஏனோக்குலாம் 5வது அதிகாரத்துல சொல்லப்படுற லாமைக்கு ஏனோக்கு கிடையாது. இந்த லாமைக்கும் இந்த ஏனோக்கெல்லாம் வேற, அவர்கள் வேற. அல்ல இந்த லாமைக்கையும் இந்த ஏனோக்கையும் 5வது அதிகாரத்தில் ஆதியாகமம் 5வது அதிகாரத்தில் வர்ற லாமைக்கு ஏனோக்கோடு ஒப்பிட வேண்டாம். இவர்கள் வேற, அவர்கள் வேற. அப்ப இவர்கள் காயினுடைய சந்ததியில வரக்கூடியவர்கள். ஏன்னா நீங்க தாராளமா பார்க்கலாம், 17ஆம் வசனத்திலிருந்து காயினுக்கு ஒரு மனைவி வந்து, அதை தொடர்ந்து காயினுடைய குடும்பம் என்ன செய்யுது, குடும்பம் பெருகி கொண்டே வருகிறது. அங்க நீங்க கவனிச்சீங்கன்னா, இப்ப காயினை விட மோசமான காரியங்கள் நடந்துட்டு இருக்கு. காயினை விட, காயினுக்கு 7 பலி, காயினை குறித்த விஷயத்துல 7 பலி அப்படின்னா, இப்போ லாமைக்கு பற்றிய விஷயத்துல எத்தனை பலி, 77 பலி அப்படின்னு சொல்றார். அந்த அளவுக்கு 24ஆம் வசனத்துல அங்க சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா இவனும் ஒரு மனுஷன் என்ன செஞ்சானா, நான் காயமுண்டாக ஒரு மனுஷனை கொன்றேன், எனக்கு தழுமுண்டாக ஒரு வாலிபனை கொலை செய்தேன் அப்படின்னு சொல்லி இங்க சொல்லுகிறார் பாருங்க. அதை தொடர்ந்து கூட நான் பார்க்கும்போது லாமைக்கு 2 ஸ்திரீகளை விவாகம் பண்ணினான்னு சொல்லி 19ஆம் வசனத்துல பார்க்கிறோம். இதெல்லாம் எதுக்காக அப்படிங்கறதுனால கவனிங்க. நான் ஒரு சில நிமிடங்கள் நான் முடிக்கிறேன். இது எதுக்காக காண்பிக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னா, காயினுடைய சந்ததி எவ்விதமா இருக்கிறது, பாவத்துக்கு தன்னை வித்து போட்ட, பாவத்தை தழுவிக்கொண்டு பாவத்தினால் ஏற்பட்ட சாபத்தை பெற்றுக்கொண்டு கடந்து போகிற இந்த மனுஷனுடைய சந்ததி எவ்விதமாக இருக்கும் அப்படிங்கிறத கர்த்தருடைய வேதம் ஒரு தெளிவான படத்தை போலவே நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. அப்போ காயினுடைய சந்ததியில எல்லாத்தையும் கவனிச்சு பாருங்க. இந்த சந்ததியில கொலை நடக்கிறது,
பலி சுமர்த்தப்படுகிறது. இது எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. எப்படி அவன் கொலை செய்து பழி சுமத்தப்படுகிற ஒரு இடத்துக்கு வர்றானோ, அதே போல இங்க லாமைக்கும் கொலை செய்து அதுவும் கேட்கப்படும். அதுவும் அது பலியாக அங்கே ஒரு பழி சுமத்தப்படுகிறது ஒரு இடத்துக்குள்ள இவன் வருவான் அப்படிங்கிறது அங்க எல்லாம் காண்பிக்கப்படுகிறத நாம் பார்க்கிறோம். அப்போ பாவம் பாவத்தை தான் பெருபிக்கும். அதனாலதான் வேதத்துல பார்க்கும்போது அதாவது யாக்கோபு நிருபம் 1வது அதிகாரம் 14-15 ஆகிய வசனங்களை பார்க்கும்போது அவனவன் தன் தன் இச்சையினாலே இழுக்கப்பட்டு சோதிக்கப்படுகிறான். அவனவன் தன் தன் இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கர்ப்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூர்ணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும் சொல்லி சொல்றார். காயினுக்காக 7 பலி சுமருமானால் லாமைக்காக 77 பலி சுமரும் அப்படின்னா நீங்க புரிஞ்சுக்கிடணும். அந்த 7, 77 அப்படிங்கிறதுலாம் எண்ணிக்கை கிடக்காம போய்கிட்டே இருக்கும். எதுக்காக சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, காயினுடைய ஜெனரேஷன், காயின் பாவத்துக்கு உட்பட்டான், கர்த்தருடைய வார்த்தையை அசட்டை பண்ணினான், தேவ சந்நிதி விட்டு புறப்பட்டு போன மனுஷனுடைய சந்ததி இவ்வண்ணமாகவே பாவத்தில் பெருகி பலி சுமத்தப்படுவதற்கு ஏதுவான நிலைமையில நிற்கும் அப்படிங்கிறத முழுக்க முழுக்க ஆண்டவருடைய வேதம் காண்பிக்கிறது. இல்ல நம்ம நினைப்போம், இதுல என்ன ஒரு காரியம் அப்படின்னா, இப்படி பாவம் செய்யற சந்ததியில நம்ம பார்த்தா எப்படி இருக்கு, இசை வாசிக்கிறவங்க, மியூசிக் வாசிக்கிறவங்க ரொம்ப பெயர் பெற்றவங்களா இருக்காங்களா? ஆமா, இந்த உலகத்துல அவங்க பெயர் பெற்றவங்களா இருந்ததாகவும் பைபிள்ல வாசிக்கிறோம். இன்னைக்கும் அப்படித்தானே. உலகத்தை ஆண்டவருடைய பிள்ளைகளை விட உலகத்தை ஞானத்துல எல்லாம் எப்படி செஞ்சிருக்காங்க, அறிவுல ரொம்ப சிறந்தவங்க இருக்காங்க. அந்தஸ்துல சிறந்தவங்க உலகத்தாரா தேவ பிள்ளைகளா? உலகத்தார் தான். அறிவுல அழகுல எவ்வளவு பேர் இருக்காங்க மிகச்சிறந்தவர்கள் சொல்லி, நம்ம கால் தூசி கூட படாத அளவுக்கு அவ்வளவு பயங்கரமான ஆட்கள்லாம் இருக்காங்க. அதனாலதான் இங்க கவனிச்சுட்டு வந்தீங்கன்னா 20ஆம் வசனத்துல பாக்குறோம். 20ஆம் வசனத்துல பெரிய பிசினஸ், அன்னைக்கு மந்தை வச்சுக்கதான் பெரிய பிசினஸ். மந்தை மேய்க்கிறவங்களுக்கே தகப்பன் யாரு? ஹெட்டு. தகப்பன்னா என்ன அர்த்தம்? ஹெட்டு. அவங்க எந்த சந்தையில தான் இருக்காங்க? சத்தமா சொல்லுங்க, காயின். அப்படி நீங்க கவனிச்சுக்கிடணும், காயின் சந்தையில தான் இருக்காங்க. அதனால வியாபாரிகளுக்காக கூட்டம் இங்க நடத்தப்படாது, வெளியில வேணா நடத்தப்படலாம், நமக்கு தெரியல. எங்கெங்க நடத்துறாங்க நமக்கு தெரியாது. ஆனா இங்க வியாபாரிகளுக்கு கூட்டம் நடத்த முடியும். அப்படி நடத்தின காயின் சந்ததி எழுப்பி விடுற கதையா இருக்கக்கூடாது. அதுல மந்தை மேய்க்கிறவர்களுக்கே தகப்பன். அடுத்து பாருங்க, மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் பாருங்க. 21ஆம் வசனம், அவன் சகோதரனுடைய பேர் யூபால், அவன் கிண்ணறக்காரர் நாகசுரக்காரர் யாவருக்கும் தகப்பன். அவன் என்ன அர்த்தம்? கிண்ணறக்காரர் நாகசுரன்னா இசை, கீபோர்டோ பேடோ, இன்னைக்கு பயங்கர இசை. இன்னைக்கு இசையில ரொம்ப மூழ்கி போய் இருக்காங்க. அதான் உன் ஆடம்பரமும் உன் கீத வாத்தியங்களும் பாதாளத்திலே தள்ளுண்டு போயின்னு அப்படி சொல்லி ஏசாயா 14வது அதிகாரத்துல பாக்குறோம். யார குறித்து சொல்றாரு? லூசிபரை குறித்து சொல்றாரு. இசை வாசிக்கல தவறு கிடையாது, ஆனா இசையிலேயே மூழ்கிடுவாங்க. இன்னைக்கு இசையில வித்வான்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்தவ இதுல இல்ல, உலகத்துலதான் என்னது அதிகம். உண்மையா இல்லையாங்க? உலகத்துலதான் அதிகம். பயங்கர ஹெட்டு. இன்னைக்கு ஹெட் அப்படின்னு சொல்லி எடுத்தா கின்னஸ் ரெக்கார்ட்ல யார் எடுத்தா, கின்னஸ்ல யாருன்னு பார்த்தா அவங்கதான் இருக்கிறாங்க. அப்போ எல்லாம் கவனிச்சு பாருங்க, தொழில் விஷயத்துல காயின் சந்ததி தான் உயர்ந்த சந்ததியா இருக்கு. இன்னைக்குள்ள காலத்தை தான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிறேன். அது மட்டும் இல்ல, இசை பற்றிய விஷயத்துல காயின் சந்ததி தான் உயர்ந்த இடத்துல இருக்கிறது. 22ஆம் வசனத்துல பாருங்க, தொழில் பிசினஸ். அப்பா, சில்லாலும் தூபால் காயினை பெற்றான், அவன் பித்தளை இரும்பு முதலியவற்றின் தொழிலாளர் யாவருக்கும் ஆசிரியனான தூபால் காயினுடைய சகோதரி நாம. அப்ப எல்லாம் பித்தளை இரும்பு இதுல வச்சுதான் என்ன செய்றாங்க, நிறைய இதுலதான் தங்கம் வைரம் வைடு எல்லாம் உள்ள வந்துருது. எல்லாவற்றுக்கும் அவங்கதான் தகப்பன். அப்படிதான் போட்டிருக்கு. அவங்க யாவருக்கும் அவன் தான் ஆசாரியன் ஆனான். அப்படின்னு என்ன அர்த்தம்? அவன் தான் ஹெட். தகப்பனானான் ஆசாரியன் ஆனான்னு சொல்லி பாக்குறோம். அப்ப இன்னைக்கு பாருங்க, தங்க வியாபாரி வைர வியாபாரி எல்லாம் யாருதான்? காயின் சந்ததி தான் இல்லையா? காயின் சந்ததி. அப்ப ஆண்டவரின் இடத்துல என்ன வெளிப்படுத்துற அப்படின்னு கேட்டா, ஒரு பக்கத்துல பொல்லாங்கனுடைய சந்ததி பெருகிக்கிட்டே இருக்கு, அதே சமயம் அவருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற ஒரு சந்ததி எழுப்புகிறார். அதைத்தான் கடைசி 2 வசனங்கள்ல பார்க்கிறோம். அதை பார்த்து முடிக்க போகிறோம். 25ஆம் வசனத்துல பாருங்க, பின்னும் ஆதாம் தன் மனைவியை அறிந்தான், அவள் ஒரு குமாரனை பெற்று, நல்லா கவனிக்கணும், காயின் கொலை செய்த ஆபேலுக்கு பதிலாக தேவன் எனக்கு வேறொரு புத்திரனை கொடுத்தார் என்று சொல்லி அவனுக்கு சேத் என்று பெயரிட்டால், சேத்துக்கும் ஒரு குமாரன் பிறந்தான், அவனுக்கு ஏனோஸ் என்று பெயரிட்டான். அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். ஒரு கூட்டம் உலகத்துல செல்வசியமான இருக்கு, காயினுடைய சந்ததி.
இன்னொரு கூட்டத்தை பார்க்கிறோம். ஏன் காயின் கொலை செய்த ஆபேலுக்கு பதிலாக போட்டிருக்கு? இன்னைக்கு அதுதான் ஆண்டவர் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. உண்மையாவே கிறிஸ்து அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் உயிரோடு எழுந்து எனக்கு 40 நாள் சீசனோட சம்பாஷணை பண்ணி பின்பு எடுத்துக்கொள்ளப்பட்டா. ஆனா அவருடைய சந்ததி அவருக்கு சாட்சி அந்த பூமியில் இருந்ததா இல்லையா? எழுப்பிட்டாரு. ஒரு 12 பேரை கொண்டு அதுக்கப்புறம் 120 பேரை ஆக்கி அப்புறம் 3120 5000 மன்னிக்கும் 8120 இப்படியே பெருகிட்டு. அப்ப அவர் இருந்து செய்ய வேண்டிய இடத்துல எல்லாரும் என்ன செஞ்சாரு? கொண்டு வந்து ஒரு பெரிய பெருக்கத்தை கொண்டு வந்துட்டார். ஆபேலுக்கு பதிலாக அதை நான் கவனிக்க வேண்டியது இருக்கு. இயேசு கிறிஸ்துவுக்கு பதிலாக அவர் 33 வருஷம் அவ்வளவுதான் அது வாழ்ந்துட்டு இந்த ஊழியம் செய்துட்டு இவங்க மூலமா பயங்கர கிரிகளை நடப்பிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்ப அவர் இருக்க வேண்டிய இடத்துல யார் இருக்காங்க? இப்போ அப்போஸ்தலர் இருந்து ஊழியத்தை செய்யறாங்க. அவர் சந்தித்த கிராமங்கள் இவங்க போய் சந்திக்காங்க. அவர் செய்ய வேண்டிய அந்த இடத்துல அந்த பொறுப்புல இவங்க வந்து சகலத்தையும் செய்து ஒரு பெருங்கூட்டத்தை எழுப்புறாங்க. அப்ப காயினுக்கு பதில் ஆபேலுக்கு பதிலாக இன்னொரு சந்ததி எழுப்ப தேவன் கவனம் உள்ளவராயிருக்கிறார். மறந்துடக்கூடாது. இதைத்தான் நம்ம புதிய ஏற்பாடுல படிக்கிறோம். புதிய ஏற்பாடு சத்தியங்களை படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு பக்கத்துல பொல்லாங்க நாள் எழும்புகிற ஒரு கூட்டம் பெரும் வசதி வாய்ப்பா தெரியலாம், பெரிய படிப்பாளிகளை தெரியலாம். அன்னைக்குள்ள அப்படித்தானே இருந்தாங்க. பிரதான ஆசாரி, வேதபாரகர், இவங்க எல்லாத்தையும் பாருங்க, நியாயசாஸ்திரி, எல்லாரும் உயர்ந்த படிப்பு படித்தவங்க, மேலான இடத்துல இருந்தவங்க, பயங்கர செல்வ செழிப்பா இருந்தவங்க. ஆனா படிப்பறிவற்ற ரொம்ப ஏழ்மையான வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருந்த அப்போஸ்தலர்கள் என்ன செஞ்சாங்க? தேவனுக்கா ஒரு கூட்டத்தை எழுப்பிக்கிட்டே இருக்காங்க. அப்போ பைபிள் என்ன காண்பிக்க? இந்த ஆதியாகமம் 4வது அதிகாரத்தின் கடைசி பகுதியில முதல் பகுதியில காயின் ஆபேலை காண்பிக்கிறா. 2வது பாருங்க, இந்த ஆபேலை காலி பண்ணிட்டேன்னு சொல்லி சத்துரு எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பான் பாருங்க. ஆனா ஆண்டவர் அந்த சந்ததியில இன்னும் பாருங்க அவருடைய நாமத்தை தொழுது கொள்ளக்கூடிய கூட்டத்தை கர்த்தர் எழுப்புகிறார். ஒரு மனுஷன் தான் கோதுமணி மணி போல மடிந்து போகிறான். ஆனா வேதம் சொல்லுது, அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும் சொல்லி யோவான் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 24ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். அப்ப இந்த ஒரு கோதுமை மணி மடிய அப்படிதான் துவக்கத்துல பாக்குறோம். ஆனா இந்த அதிகாரத்தின் முடிவுல என்ன பாக்குறோம்? நிறைய எழும்பிட்டா இல்லையா? கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற மனுஷங்க எழும்பிட்டாங்க. அப்போ என்ன ஆண்டவர் செய்யறாரு அப்படின்னு கேட்டா, அப்போ 2 பகுதியை காண்பிக்கிற, காயின் மாம்சம், இன்னொன்று ஆவி. மாம்சத்துக்குரியவங்க எவ்வளவு பெருகி இருக்காங்க பாருங்க. என்ன மறந்துடக்கூடாது, காயினுடைய சந்ததி தான் இந்த செல்வ சீமான்ல இருக்கிறாங்க. மந்த அது எல்லாத்துக்கும் தகப்பனே இவங்க தான். ஹெட் குவார்ட்டர் இவங்க தான். ஹெட் ஆபீஸ் சொல்லுவாங்க. அப்படின்னா நிறைய பிரான்சஸ் இருக்கு. இன்னைக்கு இருக்கிற எல்லா பிரான்சஸுக்கும், பிசினஸ்ங்கிற பெரிய பிரான்சஸுக்கும் ஹெட் ஆபீஸ் எங்கதான் இருக்கு? காயின் பொல்லாங்கானால் உண்டானவன். இதனை ஊழியர்கள் விளங்கி கொள்றதில்லை. இரும்பு, பித்தளை, அப்படி நிறைய இந்த தாமிரம், இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் இருக்கு பாருங்க. இது எல்லாத்துக்கும் ஹெட் யாரு தான்? காயின் ரத்தம், காயினுடைய சந்ததி. அது மட்டும் இல்ல, நாகசுரம், கிண்ணறக்காரர், இசைவாத்திகள் எல்லாம் இன்னைக்கு பாருங்க, சினிமா, நாடகம் சொல்லி பல கச்சேரி எல்லாத்தையும் பாருங்க, ஒரே அடி, டம் டிம் டிம்னு சொல்லி ஒரே டிஜிட்டல் சவுண்டு தான். பயங்கரமா இருக்கு. 3D பிக்சர், பயங்கர சத்தம். சத்தம் இல்லாம ஏதாவது பார்க்க முடியுமா? நீ எவ்வளவு இதுவும் பார்க்க முடியாது. அந்த சத்தத்துலதான் இருக்கு, சவுண்ட்ல தான் இருக்கு. அத்தனை சத்தத்துக்கும் இவங்க தான் இங்கதான் தகப்பனுங்க இருக்கிறான். அதனாலதான் கவனம் பிரியமானோம் இல்ல, எல்லாம் ஒரு கூட்டத்துல காமிச்சு. அதனாலதான் தேவன் இங்க என்ன வெளிப்படுத்துறாருன்னா, உள்ளவைகளை அவமாக்குவதற்கு இல்லாதவைகளையும் இழிவானவைகளையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறார். அது மட்டும் இல்ல, ஞானிகளை வெட்கப்படுத்த தேவன் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார் சொல்லி 1 Corinthians 1வது அதிகாரம் கடைசியில் பார்க்கிறோமே, அதனுடைய வெளிச்சம் தான் இது. அதைத்தான் இங்க படிக்கிறோம். அப்ப இந்த ஆதியாகமம் 4வது அதிகாரத்தினுடைய தெளிவா பார்க்கிறோம். 2 சந்ததியை பிரிச்சு காமிக்கிறார். இதுதான் புது உடன்படிக்கையினுடைய சபை. 2 பிரிச்சு காமிக்கிறாரு. ஒன்று உலகம், ஒன்று உலகத்தை சார்ந்தது, இன்னொன்று தேவனை சார்ந்தது. ஒன்று உலகத்தை தொழுது கொள்ளுகிறது, இன்னொன்று தேவனை தொழுது கொள்ளுகிறது. பாருங்க, பயங்கர கண்டுபிடிப்பு. இவங்க அதெல்லாம் தேறினவங்க. ஆனா ஆபேலுக்கு பதிலா இன்னொரு கூட்டத்தை ஆண்டவர் கொண்டு வர்றார். ஆபேலை தூக்கிட்டு நினைக்கிறேன் இல்ல, பக்தி உள்ள சந்ததியை கொண்டு வர்றார். அவனுக்கு பதிலா ஒரு கூட்டத்தை ஆண்டு எழுப்பும் போது தேவனை தொழுது கொள்ளுகிற காட்சியை காண்பிக்கிறார். அப்போ ஆதியாகமம் 4வது அதிகாரத்துல புது உடன்படிக்கையினுடைய சத்தியத்தை எவ்வளவு அழகாய் நேர்த்தியா ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிறார் பாருங்க. நாமும் கூட பிரியமானவர்களே, இதே போல
தேவன் விரும்புகிற வாழ்க்கையை வாழணும். காயினுடைய சந்ததியை போல நான் அதுல கை தேர்ந்தவன், நான் இதுல கை தேர்ந்தவன் சொல்லி இருந்துடக்கூடாது. இசை வாசிக்கிறதுல நான் கை தேர்ந்தவன், படிக்கிறதுல நான் கை தேர்ந்தவன், பிசினஸ்ல நான் தான் உயர்ந்த ஒரு பெரிய ஒரு கோடீஸ்வரன், அதெல்லாம் காயினுடைய சந்ததியில பார்க்கிறோம். ஆனா இந்த ஆபேலை பற்றிய விஷயத்தில் ஆண்டவர் வெளிப்படுத்தும் போது மீண்டும் ஆண்டவர் அங்கே ஒரு காரியத்தை செய்கிறார், கொண்டு வருகிறார். தேவபக்தி உள்ள மனிதர்களை கொண்டு வருகிறார். ஒரு மனுஷன் தான் கர்த்தரை தொழுது கொண்டிருந்தான். அவன் மடிந்து போக அநேகர் கர்த்தரை தொழுது கொள்ளுகிற இடத்துக்கு ஆண்டவர் கொண்டு வந்து காண்பிக்கிறார். அவ கர்த்தரை தொழுது கொள்ளுகிற, அவரை பற்றி கொள்ளுகிற, அவரை சார்ந்திருக்கிற ஒரு கூட்டத்தை தேவன் எழுப்புகிறார். ஆனா இன்னொரு கூட்டத்தை சொல்றார், பாவத்தினுடைய விளைவை பார்த்தா இதுல தேறி போன ஒரு அனுபவம் இருக்கு. ஆனா எது குறையல? கொலையும் குறையல, பழியும் என்ன செய்யல? குறையல. கொலை, பழி சுமத்தப்படும் எல்லாம் வந்துகிட்டே இருக்கு. அதுக்கு நடுவுல இந்த உலகத்தில் அவர்கள் மேன்மையா இருந்த பகுதியும் காண்பிக்கப்படுகிறது. பிரியமானவர்களே, நம்ம அந்த இடத்துல இல்ல, காயினுடைய வரிசையில் இல்ல, பொல்லாங்கனால் உண்டாயிருந்த அந்த சந்ததியில் அல்ல. அதனாலதான் நிருப வாக்கியங்கள் அப்போஸ்தலர்கள் கண்டித்து உணர்த்திக்கிட்டே இருந்தாங்க. நீ இந்த காரியங்கள்ல இருந்து அப்ப எதுல நீ நிக்கணும், எதுல நிக்க கூடாது? தேவனை தொழுது கொள்ளுகிற இடத்துல நிக்கணும், உலகத்தை சாரக்கூடாது. அதனாலதான் இந்த ஆதியாகமம் 4வது அதிகாரத்துல கடைசி பகுதியில பார்க்கிறோம், உலக பொருளுக்கும் தேவனுக்கும் ஊழியம் செய்ய ஒரு நாளும் கூடாது. அப்ப காயினுடைய சந்ததியை உலக பொருளுக்கு ஊழியம் செய்கிறவர்களாகவும், இங்கே ஆபேலுடைய வம்சாவளிய ஆண்டவர் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவர்களாகவும் காண்பித்துக் கொடுக்கிறார். நம்ம இருக்க இடத்துல தேவ சமூகத்துல ஆண்டவர் நமக்கு காண்பித்து கொடுத்த இந்த சத்தியங்களை நினைத்து ஆண்டவர் ஆதியாகமம் 4வது அதிகாரத்தில் எங்களோடு பேசி நம்முடைய வார்த்தைகளுக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லி நம்மை அர்ப்பணம் செய்வோம்.